நம்ம ஏன் தெரியுமா பணக்காரனா இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைக்கும்படி, நல்ல நல்ல விஷயங்களுக்காக கொடுக்கும்படி, தேவனுடைய சுவிசேஷத்தை உலகம் எங்கும் பிரசங்கிக்கும்படி. இதுக்காக தான் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஏன் ஐஸ்வர்யவானா இருக்கணும்? அநேகருக்கு சுவிசேஷம் போய் சேரும்படியாக நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யவான்களா மாறணும். ஆமென். கர்த்தர் பிள்ளைகள் கொடுத்திருக்காரு, அவங்க நல்லா இருக்கணும். என் பிள்ளைகள் என்னை விட நல்லா ஊழியம் செய்யணும், நம்மளை விட நல்லா கொடுக்குறவங்களா இருக்கணும். நம்ம பிள்ளைகள் வருவாங்க பாருங்க, வளருவாங்க, அவங்க சொல்லுவாங்க எங்க அப்பாங்க லட்சத்துல கொடுத்தாங்க, நாங்க கோடிகள்ல தான் தருவோம். தேவனுக்காக, அநேக ஜனங்களுடைய நன்மைகளுக்காக தாராளமா நாங்க கொடுக்குறவங்களா இருப்போம். அதுக்காகத்தான் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். நல்ல ஒரு டீச்சிங்கை ரிசீவ் பண்ண போறோம். பல நாட்களாக இந்த டீச்சிங் சீரீஸில் நம்ம இருக்கிறோம். இந்த டீச்சிங் சீரீஸில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக பார்த்துட்டு வரோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்ற அந்த தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ தேவன் இல்லாத ஜனங்க, ஆசீர்வாதம் இல்லாத ஜனங்க தான் சொந்த உழைப்பில் மட்டும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும்னு சொல்லி நைட்டு பகலும் நான் கஷ்டப்பட்டா தான் உண்டு, அப்போ தான் இந்த வாடகை கட்ட முடியும், இல்லை வீடை வாங்க முடியும், அப்போ தான் இப்படின்னு சொல்லி குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு ரெகுலராக வர மாட்டாங்க, தேவனோடு நெருக்கமாக இருக்க மாட்டாங்க, உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அப்புறம் பார்த்தா ஒரு 60 வயசு 65 வயசில் நான் யார் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுக்குவாங்க. ஏன்னா உழைப்புன்ற அந்த பயணத்தில் அவங்க யாருன்னு மறந்துடுவாங்க, தேவன் யாருன்ற வெளிப்பாடு இருக்காது. அப்புறம் வாழ்க்கையில் பணம் நிறையா இருந்தும் வெற்றி இல்லாதவங்களா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மலாம் அப்பேற்பட்டவங்க இல்லை. பணமும் நம்மளுக்கு நிறையா இருக்கணும், ஆனால் தேவனுடைய வெற்றி நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ உழைப்பை மட்டும் நம்பி மன அழுத்தத்தோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம வாழக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, ஆசீர்வாதம் என்னை வாழ வைக்கும், இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டாக்கும், நான் போகிற இடத்துல ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்யும் அப்படின்னு நம்பி அதை சொல்லி 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 அதை விசுவாசித்து அதை பார்க்குற ஜனங்களா நம்ம இருக்கணும். அப்போ மன உழைப்பினால வாழ்கிற ஜனங்க நம்ம இல்லாமல், மன உளைச்சல் நிமித்தம் வாழ்கிறவங்களா இல்லாமல், தேவனுடைய ஆசீர்வாதத்தை விசுவாசித்து பேசி அனுபவிக்கிற ஜனங்களா நம்ம வாழணும். அதான் கர்த்தருடைய திட்டம். இந்த ஆசீர்வாதம் போது ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஓ இவர் ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரா, அப்போ இவர் வெறும் பணத்தை பற்றி தான் பேசுவார் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளெஸ்ஸிங்ன ஒன்று வெறும் பண விஷயம்தான் அப்படின்னு நினச்சிட்றாங்க. கவனிங்க, பண விஷயத்துலையும் கர்த்தர் நன்மைகளை வைத்திருக்கிறார், ஆனால் அது ஆசீர்வாதத்துடைய ஒரு பங்கு, அவ்வளோதான். ஆனால் ஆசீர்வாதம்ன்றது பெரிய விஷயம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ அது ஒரு வல்லமை, அந்த வல்லமை ஏற்படுத்துகிற ஒரு நன்மை ஐஸ்வர்யம். இன்னும் ஒரு சில பேர் பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம்னா ஐஸ்வர்யத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, அது வெறும் ஆவிக்குரிய விஷயம். சர்ச்சுக்கு வந்தோமா, ஆசீர்வாதத்தை நெத்தியில் வாங்கிக்கணுமா, மனசில் நிம்மதியை வாங்கிக்கணுமா, நிம்மதி உங்கள் சாய்ஸ், வீட்டுக்கு போயிருங்க. இதுக்கப்புறம் இல்லை நான் நல்லா இருக்கணும் ஆவாது, பரலோகத்துக்கு போய் சேர், அங்கே தான் நல்லா இருப்பேன். ஆசீர்வாதம் ஒன்று பணத்தை பற்றி எல்லாம் பேசக்கூடாது, வெறும் அது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் மட்டும்தான். கர்த்தர் ஆபிரகாமை வெள்ளியும் பொண்ணும் ஆடு மாடுகளோட ஆசீர்வச்சு, ஆபிரகாம் பெரிய சீமானா இருந்தார்னு படிக்கிறோம்ல, கூடாது அதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்றாங்க. ஆபிரகாம் வெள்ளியோடும் பொண்ணோடும், பார்த்தீங்களா, ஆவிக்குரிய வெள்ளி ஆவிக்குரிய பொண்ணு. அப்புறம் ஆடு மாடுகளோட, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஒரு ஆவிக்குரிய மாடு, நான் பார்த்ததில்லை, நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்களா? ஒரு ஆவிக்குரிய ஆடு பார்த்துருக்குறோமா? ஆனால் எல்லாத்தையும் ஆவிக்குரியது அப்படின்னு சொல்லி இவங்க வியாக்கியானம் பண்ணிவிட்டு பரலோகத்தில் தான் விசுவாசி நல்லா இருக்க முடியும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி விட்டாங்க. ஆனால் ஒரு சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு வரோம், நம்மளுடைய சபையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் உடைய நம்ம எல்லாருமே பொருளாதாரத்திலையும் குறைவுபட்டவர்களாக போகாமல் நல்லா வாழ முடியும், கர்த்தருடைய சித்தம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். எப்படி பொருளாதார ஆசீர்வாதம் நம்முடையது, பண விஷயத்தில் குறைச்சல வாழக்கூடாது, பண விஷயத்தில் திண்டாட்டத்தில் வாழக்கூடாது, ஏழைகளா வாழ்க்கை முடிக்க தேவையில்லை, தரித்திரத்தில் நம்ம முடங்கி கிடக்க தேவையில்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தினால ஐஸ்வர்யவான்களாக நீங்க வாழணும். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறதுனால பொருளாதார ஆசீர்வாதமும் உங்களுடையது தான். இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன் கர்த்தர் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை முதலாவது கொடுத்தாரு, ஏன் கொடுக்குறாருன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் அதோடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்காம நம்ம எதையுமே அதை பெருசாக பயன்படுத்திக்க முடியாது. சரி வாங்க எல்லாரும் இந்த வசனத்துக்கு, உபாகமம் 8:18, டியூட்ரானமி 8:18.
எதுக்காக இந்த பொருளாதார ஆசீர்வாதம்? ஏன் இதை கர்த்தர் உண்டாக்குனார்? ஏன் உண்டு பண்ணினார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு? பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் இதை எதுக்காக கொடுத்தாருன்றத நம்ம பார்க்க முடியுதே வசனத்தில் பாருங்க. உபாகமம் 8 அதுடைய 18ஆம் வசனம் பாருங்க. உங்களுக்காக நான் படிக்கிறேன், கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நம்ம சொல்ற ராமபதர் நினைச்சுன்னு தான் பதர் இருக்கிறேன், ஏன் என்ன கைவிட்டாருன்னு நினைச்சுன்னுக்கிறேன், எப்போ தான் பேசுவார்னு நினைச்சுன்னுக்கிறேன். இல்லை, இந்த கான்டெக்ட்ல நினைச்சிங்களா? இப்போ சொல்ல போறாரு பாருங்க எப்படி நினைக்கணும்னு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதி பண்ணும்படி. பார்த்தீங்களா? எதுக்காக? உடன்படிக்கை உறுதி பண்ணும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தேவன் யாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர். எதுக்காக கொடுத்தாரு? பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை நிலைநிறுத்தும்படி, அதை உறுதிப்படுத்தும்படி கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் ஆபிரகாமுக்கு தேவன்? ஆபிரகாம், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஃபைனலாக சொல்றாரு, உன் நிமித்தம் பூமியில் இருக்கிற எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். யாரை குறித்து அப்படி பேசினாரு? அவருடைய வம்சத்தில் வர்ற இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்படி பேசுறாரு. அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாக தான் இயேசு கிறிஸ்து வர்றாருன்னா ஆபிரகாமுடைய குடும்பம் நல்லா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. பல ஆயிரம் வருஷங்கள் அவங்க நல்லா இருக்கணும். பஞ்சம் வந்தாலும் நல்லா இருக்கணும், யுத்தம் வந்தாலும் அவங்க காப்பாற்றப்படணும், யார் எதிர்த்து வந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னா அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, பல ஆயிரம் வருஷங்கள் உன் வம்சத்தின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து சேர்வார். அது வரைக்கும் நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், அதனால நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் பஞ்சத்தில் உன்னை வாழ வைக்கும், செழிக்க செய்யும். என்ன யுத்தம் வந்தாலும் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து உன்னை பாதுகாப்பை கொண்டு வரும். இப்போ தெரியுதா கர்த்தர் ஏன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு? அவருக்கு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை நிறைவேறும்படி கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறோம். அது பேர் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, பாவியா இருக்கிற மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு புதிய வாழ்வை பெற முடியும், பரலோகத்துக்கு வந்து சேர முடியும். இந்த உடன்படிக்கையை நிலைநிறுத்தும்படி கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஐஸ்வர்யவான்களா மாத்தி இருக்கிறார். ஆபிரகாம கர்த்தர் ஐஸ்வர்யவானா மாத்தினது காரணம் என்னது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும்ன்ற உடன்படிக்கை நிறைவேறணும்னு. நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஏன் ஐஸ்வர்யவான்களா மாறணும்னு விருப்பப்படுறாரு? முக்கியமான காரணம் பாருங்க, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து யாருன்னு உலகம் எங்கோ செய்தி போய் பிரசங்கிக்கப்படணும், அநேகர் ரட்சிக்கப்படணும். இந்த உடன்படிக்கை நிறைவேறணும்னா விசுவாசிகளான நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். ஆமென். பல தூர தேசங்களுக்கு பாஸ்டர்ஸ் அனுப்பி வைக்கணும், மிஷனரிங்களை அனுப்பி வைக்கணும்னா நம்ம லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது. ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை கப்பலுடைய டிக்கெட்டோ இதுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு நம்ம பணம் வேணும். அங்கே போய் சபைகளை கட்டுறதுக்கு பணம் வேணும். அங்கே போய் தான தர்மம் பண்ணுறது நம்மளுக்கு பணம் தேவைப்படுகிறது. இந்த பணத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே தாராளமாக கொடுக்கும்படி ஆசீர்வாதத்தை நம்ம மேலே வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம மூலமாக புதிய உடன்படிக்கை நிலைநிறுத்தப்பட வேண்டியதாக இருக்குது, உறுதிப்படுத்தப்படும்படியாக இருக்குது. அதனால தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இப்போ தெரியுதா ஏன் ஐஸ்வர்யம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி, ஏன் விசுவாசிகள் நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும்னு. இப்போ இந்த ஐஸ்வர்யத்தை பற்றி பேசும்போது, ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சில பேர் நம்ம சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்கள் வேறு எந்த போதனையும் பெருசாக கேட்கல, அதனால உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. ஆனால் ஒரு சில பேர் இங்கே இருக்கிறோம் பாருங்க, நம்ம ஒரு சுற்றிட்டு வந்திருக்கிறோம். நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்டு அடடட அப்படியா இப்படியெல்லாம் இருக்குதான்னு சொல்லி நம்ம வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த எண்ணம் வரலாம், பிரதர் நான் ஒரு சில பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன் பிரதர், அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா பணமே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால நீங்கள் ஏன் பணத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணலாம். சரியா? இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன தோணலான்னா, என்ன பிரதர் கொண்டு வந்தோம் உலகத்தில், வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தோம், போகும்போதும் ஒன்றும் இல்லாமல் போகிறோம், நடுவில் என்ன பிரதர் பணம்னு பேசி போக வேண்டிய நேரத்தில் போயிடலாம் பிரதர் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. சில பேர் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த எண்ணம் இருக்கலாம், என்ன தெரியுமா, ஏன் பிரதர் ஐஸ்வர்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறீங்க, போகிறதுக்கு துணியோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தால் போதாதா, அதில் நம்ம போதும் என்ற மனப்பான்மையுடன் அப்படியே நம்ம வாழ்ந்துட முடியாதா அப்படின்னு நம்ம ஒரு சில பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். அதை நம்ம இப்பேற்பட்ட அர்த்தத்தில் எடுத்துருந்துருக்கலாம். என்னன்னு தெரியுமா, இருக்கிற மாதிரியே இருந்துட்டு எத்தனை நாள் இருக்கிறோமோ அத்தனை நாள் போக்கிட்டு அப்படியே பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம், நம்ம அங்கே போய் நல்லா வாழலாம், அங்கே போய் கர்த்தர் நன்மை செய்வார் அப்படின்னு நம்ம வாழ்ந்துருக்கலாம். இந்த எல்லா மனப்பான்மைகளும்
வேதத்தின் ஒரு பகுதியை சரியா புரிஞ்சு கொள்ளாததுனால தான் அப்படின்னு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்றதும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்க போறேன். ஃபைனலா இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்னா, ஒரு விசுவாசி ஐஸ்வர்யவானாக இந்த உலகத்தில் வாழ முடியும், சாத்தியம் அப்படின்றத உங்களுக்கு நான் எடுத்து காமிக்க போறேன். எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க அதுல? ஓகே, வாங்க இந்த பேசேஜுக்கு போகலாம். 1 Timothy chapter 6, 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம். இந்த பேசேஜில் இருந்து தான் இத்தனை பிலாசபிஸும் உண்டாயிருக்குது. ஆனால் அதை சரியா வியாக்கியானம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. வாங்க 1 Timothy chapter 6 and verse number 6 படிக்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பாத்தீங்களா பிரதர், பிசினஸ்ல ஆதாயம்லாம் என்ன பிரதர் பெருசு? என்னத்துக்கு பிரதர் கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்? போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னா அர்த்தம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமா இருந்தா போதும் பிரதர், இந்த பணத்துடைய ஆதாயம்லாம் எனக்கு வேண்டாம். பாருங்க பிரதர், ஆண்டவரே சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு சில பேர். என்ன அர்த்தத்தில் கர்த்தர் இதை சொல்லியிருப்பார் நமக்கு? 7ஆம் வசனத்துக்கு வாங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அதனால தான் பிரதர் ஐஸ்வர்யத்தை பற்றி நான் பெருசாக ஜெபம் பண்ணலன்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனால் இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஏன் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி. அடுத்தது பாருங்க 8வது வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஏன் அப்படி சொல்றாரு? 9ஆம் வசனத்தை பாருங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பல வித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பார்த்தீங்களா பிரதர், பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டா வேதனை மேல வேதனை வருதான். அதனால போதும் பிரதர், இந்த சீரீஸ் இத்தோட நிப்பாட்டுங்க பிரதர். ஓகே, ஒருவேளை அப்படி உங்களுக்கு தோணலாம், அப்படி சொல்லலாம்னு சொல்லி. 10வது வசனத்துக்கு வாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. பணம் இல்லை, பண ஆசை. இங்கிலீஷ் பைபிளில் தான் அது தெளிவாக இருக்குது. தி லவ் ஆஃப் மணி. பணம் வேணும்னு ஆசைப்படுறது இல்லை, பணத்தை நேசிக்கிறது தான் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். 10 வசனம் படிச்சிட்டோமா நம்ம? பணக்காரனான ஆகணும்னு சொல்லி விருப்பப்படாத. ஏன் இப்படியெல்லாம் பேசினார் கர்த்தர்? ஏன் இப்படி எழுதுறாரு அப்போஸ்தலர் பவுல்? ஏன் இப்படி எழுதினாரு? சரி, இப்போ வேதத்தில் வேற ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கலாம். இப்போ என்னென்ன பார்த்தோம்? இதில் போதும் என்ற மனதுடன் இருந்துரு, எப்படி இருக்கிற அப்படியே இரு, இன்னத்துக்கு நீ முன்னேற அப்படின்ற மாதிரி தோணுது அந்த வசனத்தில், இல்லையா? மேல் நோட்டமாக படிக்கும்போது இன்னத்தை கொண்டு வந்தோம், இன்னத்தை கொண்டு போக போகிறோம், இதில் நடுவில் உனக்கு இன்னத்துக்கு பண ஆசை அப்படின்ற வேற. அப்புறம் என்ன சொல்லுது? உடுக்க துணியும் உணவு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தோணுதா? இப்போ வேதத்தில் வேற ஒரு சில வசனங்கள் என்னென்ன சொல்லுதுன்னு சொல்லி வேகமாக படிச்சிடலாமா? அவங்க உபாகமம் 8:18 திரும்பியும் படிக்கலாம். டியூட்ரானமி 8:18. உபாகமம் 8:18 சொல்லுது, இந்நாளில் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப ஐஸ்வர்யம் தப்புனா கர்த்தர் அதுக்கு சம்பாதிக்க பலனை கொடுப்பாரு. ஆனா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி படிச்சோம். இன்னொரு வசனத்துக்கு போலாமா? வாங்க எல்லாருமே. நீதிமொழிகள் 10:22. இந்த தொடர் போதனையுடைய ஒரு மிக முக்கியமான வசனம் பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பணக்காரனானு ஆசைப்படாத, வேதனை மேலே வேதனை வரும், அப்படியே உருவ குத்தி கொள்ளுவாய், என்னதுக்கு உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது? கர்த்தரின் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் வேதனையை நமக்கு கொடுக்காது. எத்தனை பேர் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது? கவனிங்க, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை வாய் திறந்து பேசுறீங்க? அப்ப ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரணும்னு சொல்றேன் நான் இயேசுவின் நாமத்தில். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாஸ் வரும், ஜனங்க வருவாங்க, பிசினஸ் வரும். கர்த்தர் உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, ஐஸ்வர்யம் என்ன தேடி வரும். இது கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லிங்கிறோம் நம்ம. இன்னொரு வசனத்துக்கு போயிடலாமா? ரோமர் 10:12 பாருங்க. ரோமன் சாப்டர் 10 and verse number 12 பாருங்க. இந்த வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தருடைய கண்கள்ல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன், ஒரு பைபிள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, he richly blesses all those who call upon him. அவரை தொழுது கொள்ற எல்லாரையுமே ஐஸ்வர்யங்களோட ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். தேவனை தேடுறவங்கள ஐஸ்வர்யத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். இப்ப 1 தீமோத்தி 6 என்னன்னு பார்க்கிறோம்? துணிமணி இருந்து சாப்பாடு இருந்தா போதும், போதும்னு இருந்துரு.
என்னத்தை கொண்டு வந்த, என்னத்தை கொண்டு போகிற, அப்புறம் இது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுது இல்லையா. பண ஆசை வேண்டாம், பணக்காரன் ஆகிற ஆசை வேண்டாம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறவர், அவரை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருன உடனே தெளிவாக தெரியுது பாருங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு. அப்போ 1 தீமோத்தேயு 6 கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு, எல்லாரும் வாங்க 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6:10. இப்போ இதை எல்லா வசனங்களை கம்பேர் பண்ணும்போது அதோடைய கான்டெக்ட்லேருந்து ஒரு சில நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கான்டெக்ஸ்ட் இஸ் கிங். ஒரு பகுதியை புரிஞ்சுக்கணும்னா அதோடைய கான்டெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கான்டெக்ஸ்ட்னா என்னது? சந்தர்ப்ப சூழலை நம்ம புரிஞ்சுக்காம அதை நம்ம வியாக்கியானம் பண்ணக்கூடாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் ஏன் இப்படி சொன்னார்ன்றதை பார்க்குறோம் பாருங்க. பண ஆசை ஒரிஜினல் எப்படி இருக்கு தெரியுமா? பணத்தை நேசிக்கிறது தான் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு லெட்டர் எழுதுறாரு. தீமோத்தேயு எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு போதகராக இருக்கிறார். எபேசு பட்டணம் ஒரு பிஸ்னஸ் ஹப். இந்த எபேசு பட்டணத்தில் அநேக ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் த்ரைவ் ஆகிற இடம் தான் இந்த எபேசஸ் சிட்டி. எபேசு சபையில் எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைகள் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற சபைகள், ப்ளஸ் அங்கே ரொம்ப தேவ பக்தியில் வளர்ந்து வர்ற நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சபை. ஏன்னா நல்ல ஒரு போதகர் இருக்கிற ஒரு சபை அது. இந்த சபையில் நிறைய பணக்காரங்க இருந்திருக்கிறாங்க. நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதோடைய 17ஆம் வசனத்தை வேகமாக நம்ம படிக்கலாமா? வெறும் 2-3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க. அந்த சபையில் எபேசு பட்டணத்தில் பாருங்க, 1 தீமோத்தேயு 6:17 பாருங்க. அந்த சபையில் இருந்தவங்க யாரு? இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். அப்போ அங்கே இருக்கிறாங்க உலக பொருள் ஐஸ்வர்யமானவர்கள் அந்த சர்ச்சில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, பணத்தெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி, இந்த பணம் தான் எனக்கு எல்லாமே, இந்த பணத்தை நான் யாரும் கொடுக்க மாட்டேன், கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன், இந்த பணத்தை நான் அமுக்கி வைப்பேன், இதை நான் ஒழிச்சு வைப்பேன், இதை மறைச்சு வைப்பேன், இது தான் என் எஜமான், இது தான் என் தெய்வம், இது தான் என் வாழ்க்கை, இது தான் என் செக்யூரிட்டி நினச்சி உட்காந்துக்கிறான் தெரியுமா? அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? ஸோ இது பொதுவாக எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் எழுதப்பட்டதில்லை. பணம் தான் எனக்கு எல்லாமே, பணத்தை நான் நேசிக்கிறேன், பணம் தான் என் தெய்வம், பணம் தான் என் எஜமான், பணம் தான் என் செக்யூரிட்டி, இதை கொடுத்துட்டா நான் எப்படி நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்துக்காக விதைக்காம, சகாயம் தேவைப்படுற ஜனங்கள் சகாயம் பண்ணாமல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? யார் இவங்க? அமுக்கினி, பதுக்கினி, சரியா, ஒளிச்சு வைனி அப்படின்றவங்களுக்கு பவுல் சொல்றாரு திருந்து நீ அப்படின்னு எழுதுறாரு. நீ மாறணும், நீ இப்படி இருக்கக்கூடாது, சரியா, இது சரியில்லை. தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை தேவ ராஜ்யத்துக்காக உதவி தேவைப்படுற ஜனங்களுக்கு நீ கொடுக்கணும். பணம்ன்றது உபயோகிக்கிறதுக்கு, நீ ஏன் உபயோகிக்காம அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி பவுல் அவங்களுக்கு எழுதுறாரு பாருங்க. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யவான்கள் அப்ப கஞ்சனங்களாக இருந்து வெறும் சுயநலத்தில் மட்டும் வாழ்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எழுதப்பட்ட பகுதியை தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாரும் படிங்க 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணத்தை நேசிப்பதே எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. அப்ப பணத்தை நேசிக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பணத்தை நேசிக்காதீங்க. இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்றார். மத்தேயு 6:24 வாங்க. Matthew 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருத்தர் சொல்றாரு, இதனால தான் நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்க கூடாது, 2 மனைவி ஆவாது அப்படின்றாரு. சரியா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்போ ஒன்று பணத்தை நேசிக்க கூடாது, இன்னொன்று என்ன பார்க்குறோம், பணத்துக்கு சேவை செய்யக்கூடாது, பணத்தை சேவிக்க கூடாது. டோன்ட் லவ் மணி, டோன்ட் சர்வ் மணி. உங்களுக்கு 3 கோட்பாடுகளை கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுங்க. பிரின்சிபல் நம்பர் 1 எழுதிங்க பார்க்கலாம். வாட் எவர் யூ லவ் யூ வில் சர்வ், வாட் எவர் யூ சர்வ் யூ வில் லவ். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் எழுதிங்க பார்க்கலாம். ஸோ பிரின்சிபல் நம்பர் 1, வாட் எவர் யூ லவ் you will serve, whatever you serve you love. பணத்தை நேசிச்சா பணத்தை தான் சேவை செய்வோம், தேவனை நேசிச்சா தேவனுக்கு சேவை செய்வோம். ஒரு மனுஷன் பணத்தை நேசிச்சானா அவன் சுவிசேஷம் பரவறதுக்கு ஒரு தடையா இருப்பான். ₹1 அவன்கிட்ட இருந்து வாங்க முடியாது பாருங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பணம் முக்கியம், தேவன் முக்கியம் இல்லை. எதை நேசிக்கிறோமோ அவனா நம்ம சேவை செய்வோம். இன்னொரு பிரின்சிபல் எழுதிங்க பார்க்கலாம். பிரின்சிபல் நம்பர் 2, பிரின்சிபல் நம்பர் 2, always love God and use money, not the other way around. தேவனை நேசிங்க, பணத்தை பயன்படுத்துங்க, பணத்தை உபயோகிங்க. தேவனை உபயோகிச்சுட்டு பணத்தை நம்ம நேசிச்சுட்டு இருக்க கூடாது. அப்படின்னா ஆண்டவரே எனக்கு உயர்வை கொடுங்க, எனக்கு வேலையை கொடுங்க, அதுக்காக தான் மாசத்துக்கு ஒரு தடவையாவது நான் வந்துட்டு போறேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யலாம் ஆண்டவரே நீங்க அப்படின்னு கடவுளை யூஸ் பண்ணிட்டு பணத்தை நேசிப்பாங்க. பணம் எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார், அப்படி இருக்காத, நீ பணத்தை யூஸ் பண்ணு, தேவனை
நேசி அப்படின்றார். ஏன்னா பணம்ன்றது கர்த்தர் நம்மளுக்கு தருவார், தாராளமாக தருவார். அதை நம்ம நேசின்னு இருக்கக்கூடாது. சில பேர் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டா அதை ரொம்ப நேசிக்குவாங்க, அது மேலே ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க. ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கிட்டா ஐயோ ஆண்டவரே அப்படின்ட்டு அந்த நெக்லஸை போட்டு அதை 4 தடவை தொடச்சி அதில் ஒரு 18 ஃபோட்டோ வாரத்துக்கு 7 தடவை போட்டு சரி அதுக்கப்புறம் இப்போ நல்லா கவனிங்க, நெக்லஸ் ஜிமிக்கெல்லாம் நிறையா வாங்குங்க, கர்த்தர் தருவார்னு சொல்கிறேன் நான். கடன் இல்லாமல் வாழுங்க, ஐஸ்வர்யங்களை கர்த்தர் தருவார், எந்த வித பிரச்சனையும் இல்லை அதில். ஆனால் அதை நேசித்து அது மேலே ஒரு பற்றுதலை போயிடக்கூடாது. அது ஒரு பொருள், அவ்வளோதான். என் கர்த்தர் இதை காட்டிலும் அதிகமாக தருவார். கர்த்தருக்காக கொடுக்க சொல்லிட்டா கொடுத்துட்றேன் நான். யாருக்காவது சகாயம் பண்ணுமா அதை வச்சு சகாயம் பண்ணிடலாம், விடுங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சில பேர் பாருங்கள், ஒரு பைக் வாங்கிட்டா அந்த பைக்கை புகழ்வாங்க பாருங்கள், லுக் அட் மை ஒய்ஃப் அப்படின்வான். என்னது அந்த பைக் ஒன்று வாங்கி அதை ஸ்டேட்டஸில் போடுறது லுக் அட் மை ஒய்ஃப் அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்கள், அது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? நம்ம வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆன மாதிரி பண்ணுகிறான். யார் பைக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா புது பைக்காக இருக்காது, 2 வருஷத்துக்கு அப்புறம் வாஷிங் கொடுத்து எடுத்துன்னு வந்திருப்பான். அதை பார்த்து லுக் அட் மை ஒய்ஃப் மை லவர் அப்படின்னு போட்டிருப்பான். புரியுதா? அவள் மை லவர் அப்படின்னு போட்டு ஏன் பொருளை ஏன் அப்படி நேசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் விலை உயர்ந்த வாகனங்களை நீங்கள் வாங்குவீங்க. ஓ வெரி குட். ஈவினிங் சர்வீஸில் விசுவாசிகள் நிறைய பேர் வந்துக்கிறீங்க. சொந்த வீடுகளை வாங்குவீங்க. ஆனால் இப்படி நினைப்பீங்க பாருங்க, இதை ஸ்டேட்டஸில் போட்டு பெருசாக பண்ணணும்னு விருப்பம் கூட இல்லை ஆண்டவரே, அது போடணுன்ற அவசியம் இல்லை. போடுறனோ இல்லையோ கர்த்தர் இதை விட நிறைய செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இதை நான் நேசிக்கல, இதை நான் என்னத்து பெருசா நான் ஷோ பண்றது? என் கர்த்தரை நான் வெளிப்படுத்துகிறேன், என் கர்த்தருடைய அன்பை நான் வெளிப்படுத்துவேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனை நேசிங்க, ஜனங்களை நேசிங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்களை நேசிங்க, பணத்தை உபயோகிங்க. பணம்ன்றது உபயோகிக்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்குறாரு, நேசிக்கிறதுக்காக மூட்டை கட்டி அந்த மூட்டை மேலேயே ஏறி உட்கார்ந்துக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறதே இல்லை, அதை உபயோகிக்கிறது தான் கர்த்தர் பணத்தை கொடுக்குறாரு. 3ஆவதா எழுதிங்க பார்க்கலாம். பிரின்சிபல் டு ரிமெம்பர் நம்பர் 3. யூ டு நாட் யூஸ் த திங்ஸ் யூ லவ் அண்ட் யூ டு நாட் லவ் த திங்ஸ் யூ யூஸ். லவ்னா வெறும் ஒரு மேல்நோட்டமான ஒரு அர்த்தத்தில் சொல்ல, ஒரு ஆழமான அன்பை பற்றி சொல்கிறேன். யாரை நீங்கள் ஆழமாக நேசிக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்கள் மனைவியை நீங்கள் ரொம்ப ஆழமாக நேசிக்கிறீங்க, அப்போ மனைவியை உங்கள் சுயநலத்துக்காக உங்களுக்கு சாதகமாக அவங்கள திருப்பி அவங்கள யூஸ் பண்ணிக்கணுன்ற ஒரு அர்த்தத்தில் நீங்கள் அவங்களோட பழக மாட்டீங்க. ஏன்னா மனைவியை நேசிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், அவங்க எப்படி கவனிச்சுக்கலாம், நம்ம அப்படி பார்ப்போம். ஸோ யூ வில் நாட் யூஸ் வாட் யூ லவ் அண்ட் யூ வில் நாட் லவ். In a sense, you will not love it so much if you're using it. அது ஒரு டூல், அதை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு வரும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு சில பேர் பணத்தை ரொம்ப நேசிப்பாங்க. ஐயோ பணம் இல்லைனா என்ன பண்ணிடுவேன், பணம் இல்லைனா நம்மளால ஒன்றும் முடியாதே அப்படின்னு பணத்தை செலவே பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நிறையா இருக்கும், செலவு பண்ண மாட்டாங்க. சில டைம் நம்மளுடைய வாலிப நாட்களில் இந்த காலேஜ் டைம்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்ம குரூப்பில் இருப்பாங்க பாருங்க, பணம் செலவு பண்ணாத ஒருத்தர் நம்ம குரூப்பில் இருப்பான். என்ன ஆனாலும் பணத்தை வெளியே எடுக்க மாட்டானே. ஒரு டீ குடிக்கலான்னு கூப்பிட்டு பாருங்க, வரமாட்டா வெளியே. என்ன ஐய் வாடா மச்சான் டீ குடிக்கலானா? ஐய் டீ உடம்புக்கு கேடுறா, டீ சுகர் வந்து சரியில்லை உடம்புக்கு, சரியா நிறைய டீ குச்சி பாரு, அந்த தாத்தா என்ன தலை பாரு எப்படி நடிச்சுக்குது, டீ குச்சி தான் அப்படின்ட்டு. டீ எல்லாம் குடிக்கக்கூடாது, உடல் நலத்துக்கு அது கேடாது, வயிறு ஏதோ இன்டைஜஷன் ஆகும், அதனால டீயை நம்ம விட்டுலாம்டா. டேய் நான் வாங்கி தரேன் வாடா, சரி வாடா போகலாம் அப்படின்னு வருவான். என்ன பிரச்சனைனா டீ குடிக்கிறது இல்லை, பணத்தை அது எடுக்கக்கூடாது வெளியே. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் பாருங்க, சரிடா மச்சா இன்னைக்கு பார்த்து பர்ஸ் எடுத்துன்னு வரல, பார்த்துக்கிறீங்களா, இன்னைக்கு பார்த்து வாலெட் எடுத்துன்னு வரல, இல்லைனா கோடி எடுத்துன்னு வந்துடுவார் ஒரு பாக்கெட்டில், இவர் எடுத்து வந்து குத்துருவார். ஆனால் இன்னைக்கு மட்டும் எடுத்துன்னு வரலடா சரிடா அப்படின்ட்டு பணத்தை கொடுக்கறதுக்கு அப்படி யோசிப்பாங்க பாரு. அந்த அளவுக்கு ஒரு கஞ்சனாக இருப்பாங்க. சில நேரத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க, கரெக்டாக பில்லு கட்டுற நேரத்தில் கை வாஷ் பண்ண போய் 1/2 மணி நேரம் வரமாட்டான் வெளியே, பார்த்துக்கிறீங்களா? அதை அந்த நேரம் தான் ஃபோன் வரும் அவனுக்கு. 10 பேர் போய் 4000 ரூபாய்க்கு சாப்பிட்ருப்பாருன்னு வச்சுக்குவேன். இல்லை யாராவது ஒருத்தர் கட்டிட்டு வராங்க, ஆனால் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அப்படி சங்கடப்படுவாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு ஏப்ப விட்டு வெளியே வந்து இந்த வாழைப்பழம் விற்பாங்க பாருங்க, 5 ரூபாய்க்கு ஒன்றுட்டு, அங்கே சண்டை போடுவான். டேய் சும்மா எல்லாத்துக்கும் நீ காசு கொடுத்துனுக்கிறேன், நான் வாங்கி தரேன்டா உனக்கு. எங்கே 5000 ரூபாய் கட்டும்போது சைலண்டாக இருந்தவன் இப்போ 5 ரூபாய் வாழைப்பழம் சும்மா இருக்கடா, யாரும் எடுக்காது, நான் கட்டினேன் சார், எவ்வளோ சார் 10 வாழைப்பழம் எவ்வளோ, 50 ரூபா 30 ரூபாய் கொடு அப்படின்ட்டு அங்கே சண்டை போட்டு வாங்கி கொடுத்து. பணத்தை நேசிக்கிறோம், அதை பயன்படுத்த முடியாது, அதை பயன்படுத்த முடியாது. சில பேர் பாருங்க, மனைவிக்கு ஒரு நல்ல பொருள் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, கடைசியா அவங்க மனைவிக்கு ஒரு நல்ல பொருள் எப்போ வாங்கி கொடுத்தாங்கன்னா ஞாபகமே வராது பாரு. சில நேரத்தில் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பிரதர் என்ன பிரதர் வாங்கி கொடுக்குறது, வீட்டில் வந்து பாருங்க பிரதர் அப்படின்றாங்க. வீட்டில் வந்து பாருங்க பிரதர், பீரோ தெரிஞ்சா முழுசா அவங்க புடவை தான் பிரதர், ஆனாலும் பாருங்க பிரதர் இன்னைக்கு காலையில் சொல்றாங்க எனக்கு இன்னைக்கு எதுவுமே இல்லை நான் போறதுக்கு அப்படின்றாங்க. அப்படித்தான் லேடிஸ் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எதுவுமே இல்லை பீரோலன்னு அர்த்தம் இல்லை, புதுசா எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷா எதுவுமே இல்லை,
என்ன பிரதர் செய்யறது? நான் புதுசா சாரி வாங்கி கொடுத்தனா வைக்கிறதுக்கு இடம் இல்ல, இன்னொரு பீரோ வாங்கன்றேன் நான். இல்ல பீரோ வைக்கிறதுக்கு இடம் இல்ல, வீட்டை மாத்துங்கன்றேன் நான். இல்ல பிரதர் ஏற்கனவே 3 BHKல இருக்கிறேன், 5 BHK டியூப்ளெக்ஸ் போங்க. உங்க மனைவி முக்கியமா பணம் முக்கியமா? இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ ஊதாரித்தனமா கணக்கெல்லாம் செலவு பண்ணுங்கன்னு சொல்ல வரல நான். ஆனா கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார்னா, நம்ம உள்ளத்தின் நிமித்தம், நம்ம உள்ளத்தை திறந்து கொடுக்கறது நிமித்தம், உண்மையாவே சொல்றேன், கணக்கு பார்க்காம மனைவிக்கு தாராளமா வாங்கி கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்குவோம். பிள்ளைகளுக்கு கேட்கிறத எல்லா தேவையான அத்தனை விஷயங்களும் கொடுத்து ஆசீர்வதிப்போம். அப்பப்போ இந்த டைலாக் பேசக்கூடாது, நம்மள்ட்ட பணம் இல்லப்பா, அப்பா ஏலடா, அப்பா ஏலடா, அம்மா ஒன்றும் கொண்டு வரலடா கட்டின்னு வரும்போது, சரியா, தாத்தா எனக்கு ஒன்றும் தரலடா இந்த அப்பனுக்கு ஏலடா, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவாய்ட் பண்றோம். ஏன்னா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பணத்தை நேசிக்காத, பணத்தை பயன்படுத்து. யூஸ் த மணி தட் யூ ஹேவ், டோன்ட் லவ் த மணி. இப்ப தெரியுதா ஏன் அப்போஸ்தலர் பவுல் இந்த டீச்சிங் எடுக்கிறாருன்னு சொல்லி எபேசு பட்டணத்துல? ஏன்னா அந்த சபையில நிறைய ஐஸ்வர்யவான்கள், ஆனா இவங்கெல்லாம் யாரு? தாராளமா கொடுக்கிறவங்க இல்ல. இவங்கெல்லாம் யாரு? அமுக்கினிகள், பதுக்கினி, ஒளிச்சுவை, மூட்டை கட்டு, யாருக்கும் தராத அப்படின்னு. அதனால தான் பவுல் சொல்றாரு, நீ ஏன் பணத்தை நேசிக்கிற? பணத்தை உபயோகிக்க தானே கர்த்தர் கொடுத்தாரு. பணத்தை உபயோகி, நீ பணத்தை நேசிக்காத. பணத்தை நேசிச்சனா எல்லா தீமையும் அதுல இருந்து உண்டாகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பணம் பிரச்சனை இல்ல, பணத்தை நேசிச்சாதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, சேம் டு யூன்னு சொல்லிடுங்க. அவங்கள்ட்ட ரொம்ப பெருசா இருக்குது, உங்கள்கிட்ட சொல்ல முடியாது இன்னொரு தடவை, சரியா? ஆனா பணம்ன்றது நேசிக்கிறதுக்காக இல்ல, பணம்ன்றது சேவிக்கிறதுக்காக இல்ல, பணம்ன்றது கொடுத்து சகாயம் பண்றதுக்கு, பயன்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் பணத்தை கொடுத்தார், சரியா? இப்ப தெரியுதா 6வது வசனம் கர்த்தர் ஏன் பேசினாரு? இப்ப 6வது வசனத்துக்கு வாங்க. இப்ப ஏன் நம்மளுக்கு புரியுது பாருங்க. அப்ப இந்த இந்த பதுக்கிவை, அமுக்கிவை, சேர்த்துவை எனக்கு மட்டும்தான், பணம் தான் எல்லாமே வாழ்ந்தாங்கல்ல, அவங்க கிட்ட பவுல் சொல்றாரு, போதும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், போதும். நல்லா சம்பாரிச்சிட்ட, நிறைய மூட்டை கட்டிட்ட, போதும்பா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமா இருக்குது. போதும் என்ற மனப்பான்மை, எல்லாம் சொல்லுங்க, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பா நீ உனக்கு நிறைய சேர்த்து வச்சுட்ட, போதும். கர்த்தரும் நிறைய கொடுத்தா, நீ உனக்குன்னு வச்சுட்ட. இப்ப நீ என்ன பண்ணு? தேவ பக்திக்காக அதை செலவு பண்ண கத்துக்க, தேவனுடைய நோக்கங்களுக்காக செலவு பண்ண கத்துக்க. அதுதான் மிகுந்த ஆதாயம். எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த ஆதாயம். நல்லா கவனிங்க. நீங்க 10 லட்சம் போடுறீங்க பிசினஸ்ல, நீங்க 30 லட்சம் எடுக்கிறீங்க, ஆதாயமா இல்லையா? ப்ராஃபிட்டா இல்லையா? பவுல் சொல்றாரு, அது என்ன ப்ராஃபிட்? அதை விட மிகுந்த ஆதாயம் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்ப என்ன பண்ணு? அந்த லாபத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு எடுத்து தேவனுடைய நோக்கங்களுக்காக விதைக்க கத்துக்க. பாஸ்டருங்களும் மிஷனரிங்களும் சபைகளை கட்டுறதுக்காக விதைக்க கத்துக்க. இப்போ உன்னுடைய பண உதவி நிமித்தம் அநேக சபைகளை கட்ட முடியும், அநேக காஸ்பல் மீட்டிங்ல நடத்த முடியும், அநேக இடத்துல சுவிசேஷம் போய் சேர முடியும். அது நிமித்தம் ஒரு 1000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ அந்த 1000 பேர் பரலோகத்துக்கு வந்து சேர்றாங்க. அதுதான் மிகுந்த ஆதாயம். எல்லாரும் சொல்லுங்க, பணம் மிகுந்த ஆதாயம் இல்ல. சொல்லுங்க, பணத்தை கொண்டு ரட்சிப்பு உண்டாகும் பொழுது, சுவிசேஷ பிரசங்கிக்கும் போது ஜனங்க பரலோகத்துக்கு வராங்க பாருங்க, அதுதான் மிகுந்த ஆதாயம். உலகத்திலே மிகப்பெரிய ஆதாயம் ஆத்தும ஆதாயம். அதை தான் கர்த்தர் நமக்கு செய்யறதுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த வசனத்தை நிறைய பேர் என்ன பண்ணி விட்டாங்கன்னா, பொதுவா பிரசங்கம் பண்ணி விட்டுருது. எல்லாருக்கும் சபையில் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில இருக்கிறோம். சில பேர் இங்க லட்சாதிபதிகள் இருக்கிறீங்க, இன்னும் ஒரு சில பேர் பாருங்க இப்பதான் இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து வெளியே வந்து ஒரு கடனா அடைச்சு கொஞ்சம் நல்ல ஐஸ்வர்யவான்களா வாழலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நீங்க கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவங்க அத்தனை பேர். இன்னும் ஒரு சில பேர் பாருங்க, இப்பதான் இயேசு கிறிஸ்து புதுசா அறிஞ்சு தரித்திரத்துல வெளியே வரணுமே, அதுல இருந்து வெளியே வரணுமே, ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிற அப்படின்ற ஒரு சில பேர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் பொதுவாக இப்படி பேசி விட்டா எப்படி இருக்கும்? ஆண்டவரே சம்பளத்தை உயர்த்துங்க, ஆண்டவரே என் கையை உயர்த்த சம்பளத்தை உயர்த்துங்க, ஆண்டவரே ஆராதிக்கிற ஆண்டவரே என் வாழ்க்கையை உயர்த்துங்க, வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துங்க. இன்னும் பண தேவை நிறைய இருக்கு ஆண்டவரே, எக்கச்சக்கமான பில்ஸ் பெண்டிங்ல இருக்குது, பணத்தை கொடுத்து நீ சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ற நேரத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணி விட்டுறேன், போதும் போதும் இல்லை பிரதர், இன்னொரு 20,000 ரூபாய் தான் நாளுக்கு போதும் என்ற மனப்பான்மை. போதும் இல்லை பிரதர், இந்த வேலையை விட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல போதும். ஆமென். சத்தமா சொல்லுங்க பிரதர், ஆமென். போதும் இல்லை பிரதர், நான் ஒரு லட்சாதிபதியான வாடகை வீட்டு பிரச்சனை இல்லைன்னு போய் சொந்த போதும். அப்படி பேசாத, போதும். இப்படி பிரசங்கம் பண்ணி விட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு? நீ ஏழை ஆகிறியா? போதும், அப்படி ஏழையாவே இரு. நீ தரித்திரத்தில் வரையா? போதும், அப்படி போதும் என்ற மனப்பான்மை வளர்த்துக்கொள். அப்போ அவன் நினைக்கிறான், சரி ரொம்ப சீக்கிரமா சர்ச்சுக்கு வந்துட்டோமோ, எல்லாம் பணக்காரன் ஆகிட்டு போய் சர்ச்சுக்கு வந்திருந்தா அந்த பிரசங்கத்துக்கு ஆமேன்னு சொல்லி இருந்திருக்கலாம் சந்தோஷமா. நானே 1008 தேவைகளோடு வந்திருக்கிறேன், இவர் நாடானா போதும் சொல்லி அனுப்பி விடுறாரு. எப்படி இந்த பிரசங்கத்தை நம்ம கரெக்டாக, எப்படி இந்த வசனத்தை நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும்னா,
நிறைய விஷயங்களை சேர்த்து சேர்த்து வச்சு அமுக்கி அமுக்கி அப்படியே பதுக்கி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அவங்கள பார்த்து பவுல் சொல்றாரு, போதும்பா, நீ நிறைய சம்பாரிச்சிட்ட, இப்ப நீ தேவ பக்திக்காக நீ வேலை செய்ய கத்துக்க, அதுதான் மிகுந்த ஆதாயமா இருக்கும். அதனால உயர்வுக்காக விருப்பப்படுறது தவறு இல்ல. என்ன சொல்றது, பண ரீதியாக உயரணும்னு விருப்பப்படுறது தவறு இல்ல. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் விருப்பங்களை நான் கேட்கிறேன், உன் விருப்பங்களை நான் உனக்கு பதில் தருவேன்னு சொல்றாரு. பாருங்க மார்க் 11:24 பாருங்க. மார்க் சாப்டர் 11 verse 24ல கர்த்தர் நம்ம விருப்பங்களை பத்தி பேசுறாரு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷ் பைபிள்ல நம்ம படிக்கிறோம், whatsoever things you desire, whatsoever things you desire, you shall pray and it shall be given to you. கவுன்சிங்களா? அத என்ன மாதிரி வசனம் பாருங்க. whatsoever things you desire, நீ ஜெபம் பண்ணு, விசுவாசி, உனக்கு நான் அதை கொடுக்கிறேன். அப்ப கர்த்தர் விருப்பங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். விருப்பங்கள் நல்லது, வளரணுன்ற விருப்பம் கர்த்தரால் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நேரத்தில் முன்னேறணுன்ற விருப்பம் கர்த்தர் கொடுக்கிறது. ஒரு பொருளாதார நிலையிலிருந்து அடுத்த பொருளாதார நிலைக்கு போறது கர்த்தர் ஏற்படுத்துகிறது. ஈசாக்கை பத்தி கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த மனுஷன் அந்த பஞ்ச காலத்தில் விதைச்சு 100 மடங்கு அறுவடையை பார்த்து ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அந்த மனுஷன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் ஈசாக்குடைய வளர்ச்சியை தடை செய்யல, கர்த்தர் தான் வளர்ச்சியை கொண்டு வருவார். பக்கத்தில் இருங்க, பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க வளர்வீங்க, நீங்க முன்னேறுவீங்க, நீங்க அடுத்த கட்டத்தை அடைவீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க. ஏன்னா கர்த்தர் அதை விருப்பப்படுகிறார். நம்புறவங்க கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வளரணும், நம்ம உயரணும்ன்றது நம்மளை விட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது நம்மளுடைய தேவன் தான் நமக்காக. அப்ப இந்த வசனத்தை போதும் என்ற மனதுடன் உடனே பட்டுன்னு அப்படியே டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க. போதும்ட்டாரு, சே நான் இன்னும் நல்லா இருக்கலான்னு சர்ச்சுக்கு வந்தேன், என்னடா இன்னைக்கு பார்த்து பிரசங்கத்தை வந்துட்டேன், போதும்ட்டாரு இவர் அப்படின்னு சொல்லி இல்லை. நல்ல கர்த்தர் முன்னேற்றத்தின் விருப்பங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆக்சுவலாக இந்த போதும் என்ற மனதுன்றது என்ன தெரியுமா, பேராசைக்கு ஆப்போசிட்டான வார்த்தை. கல்யாண நேரம் ஒரு ஆண்மகன் ஒரு மணப்பெண்ணை தேடுறாருன்னா அது தப்பு இல்லை, அது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டேன், இன்னொரு 2-3 பொண்ணை கட்டினா நல்லா இருக்கும், அந்த கல்யாணம் பொண்ணு கச்சா நல்லா இருக்கும்னா இது பேர் என்னது? இது தப்பு. இதை தான் கர்த்தர் சொல்றாரு. பார், கிறிஸ்துவனுக்கு ஏற்படுத்தின சகலத்தையும் நீ அனுபவிக்க கத்துக்க, அது எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொள். ஆனா பேராசை எனக்காக மட்டும்தான் நீ எப்ப பதுக்கி வைக்கிறியோ அப்ப அது தவறா போயிருச்சு. அப்ப பதுக்கி வச்சது போதும், ஒளிச்சு வச்சது போதும். தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை செஞ்சு நீ அநேகரோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்ப இந்த வசனங்கள் புரிஞ்சுட்டு இருக்குது இந்த நேரத்தில்? அப்ப இது பணத்தை நீங்க வெறுத்துருங்க, பணக்காரனா மாறாதீங்கன்ற பேசேஜ் இல்லை. பணத்தை சேவை செஞ்சு அதை நேசிச்சு அது தான் என் எதிர்காலத்து செக்யூரிட்டின்னு பார்க்கறத நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ இன்னொரு வசனத்துக்கு வந்துடலாம், சரியா? இப்போ 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படித்தோம் இல்லையா? 1 தீமோத்தி 6:7 பாருங்க. நிறைய பேருக்கு இது கோல்டன் வேர்ஸ். இது யார் யார் செழிப்பு பிரசங்கம் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் எதிர்த்து கொண்டு வர வசனமே தான் பாருங்க. 1 தீமோத்தி 6:7, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நல்லா கவனிங்க, நான் உலகத்துல ஒன்றும் கொண்டு வரல, அது உண்மைதான். ஆனா அந்த உலகத்துல வந்துட்ட பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சு சகல நன்மைகளையும் என் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறார். I came with nothing but Jesus gave me everything. சிலுவை நிமித்தம் சகலத்தையும் கொடுக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுங்க. அதனால சகலத்தையும் அனுபவிக்கும்படி கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமா, ஒண்ணு இல்லாம தான் வந்தேன். ஆனா கர்த்தர் சகல நன்மைகளை எனக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்திருக்கிறார். எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. பணத்தை நான் விதைக்கும்படி. நம்ம ஏன் தெரியுமா பணக்காரனா இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைக்கும்படி, நல்ல நல்ல விஷயங்களுக்காக கொடுக்கும்படி, தேவனுடைய சுவிசேஷத்தை உலகம் எங்கும் பிரசங்கிக்கும்படி. இதுக்காக தான் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஏன் ஐஸ்வர்யவானா இருக்கணும்? அநேகருக்கு சுவிசேஷம் போய் சேரும்படியாக நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யவான்களா மாறணும். ஆமென். ஒன்னத்தையும் கொண்டு வரல, ஒன்னத்தையும் கொண்டு போக போறது இல்லை, கரெக்ட் தான். அதுக்கு நீங்க இருக்கும்போது ஒன்றும் இல்லாமல் நம்ம வாழணும்னு இல்லை. ஐ கேம் எம்டி, ஐ கோ எம்டி. It does not mean that I have to live empty. God wants me to be full of His blessings so that I can support His vision and purpose on the earth. நோக்கமே இல்லாதவங்க தான் பாருங்க இப்படி பேசுறது. எனக்கு என்ன பிரதர் வேணும்? ஒன்று வேண்டாம் பிரதர், ஒரு வாரத்தில் எனக்கு ஒரு குடிசை கட்டி கொடுத்தா போதும் பிரதர். அந்த குடிசையிலே வாழ்ந்து
கஞ்சி தண்ணியை வடித்து அதை குடிச்சு அப்படியே அந்த அரை வயிற்று கஞ்சோட லைட்டாக ஒரு ஊறுகாவும் ஒரு நல்ல புதினா சட்னி தான் போதும் பிரதர். அப்போ தொட்டுக்க அதை தொட்டு நாக்கிட்டு நான் போய் இருப்பேன் பிரதர் பரலோகத்துக்கு. அங்கே போய் பரலோகத்தில் போய் அந்த தங்க மாளிகையில் நான் தங்க போகிறேன் பிரதர் அப்படின்னு. இங்கே நம்ம அருவருப்பாக வாழணும், இங்கே ஏழ்மத்தனத்தில் வாழணும்னு யார் சொன்னது? இந்த வசனத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது பாருங்க. ஒன்னத்தையும் கொண்டு வரல, ஒன்னத்தையும் கொண்டு போக போறது இல்லைன்னா அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நீ பொருட்களை சம்பாரிச்சுனா பொருட்களை கொண்டு போக முடியாது. நல்லா கவனிங்க. ஆனா பொருட்களை சம்பாரிச்சு பொருளாதாரத்தை சம்பாரிச்சு அதுல ஆத்துமாதாயம் பண்ணனா அந்த ஆத்துமாக்கள் உன்னோட பரலோகத்துக்கு வருவாங்க. ஓ கமான், யாராவது புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், அந்த கோடிக்கணக்கான சம்பாரிச்சது எனக்கு நான் பதுக்கி மறைச்சு வச்சுட்டு அதை நான் விதைக்காம நான் போயிட்டேன்னா, நல்லா கவனிங்க, நான் நஷ்டப்பட்டுட்டேன், அது பயனில்லாம போயிடுச்சு. ஆனா அதுல இருக்கிறது கர்த்தர் ஏவுகிறது பிரகாரம் தாராளமா நான் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அதனால 1000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்ப நான் பரலோகத்துக்கு போகும்போது பூலோகத்துல இருந்து ஒன்றும் கொண்டு வரலன்னு சொல்ல முடியாது. பூலோகத்துல இருந்து அநேகர் ரட்சிக்கப்பட்டதை நான் பார்த்துருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட அநேகர் என்னோட கொண்டு போயிருக்கிறேன்னு அர்த்தம். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க இந்த இடத்துல. நிறைய பேர் நம்ம விதைக்கிறோம் பாருங்க. இங்க இருக்க நம்ம சபை ஒரு விதைக்கிற சபை. பரலோகத்துக்கு போகும்போது நிறைய பேர் நம்ம நன்றி செலுத்துவாங்க. என்னன்னு தெரியுமா? நீங்க விதைச்ச பணத்துல எனக்கு சுவிசேஷம் வந்து சேர்ந்துச்சு, நீங்க விதைச்ச பணத்துல இந்த மிஷனரி வந்து சேர்ந்தாரு, நீங்க விதைச்ச பணத்துல தான் உங்க சபையுடைய செய்தி எங்களுக்கு இன்டர்நெட் வழியா கிடைச்சது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நன்றி சொல்ல தான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு நீங்க போனோம்னா அவங்க சொல்லுவாங்க பாருங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், ஒன்றும் இல்லாம தான் பூலோகத்துக்கு வந்தேன், ஆனா ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு நானே வந்து சேர்ந்தேன். ஹல்லேலூயா. சோ பவுல் சொல்றார், பொருட்களை நீ எடுத்துட்டு போக முடியாது. இல்லை எடுத்துட்டு போய் என்ன தான் யூஸ் சொல்லுங்க பார்க்கலாம். தேவதூதன் வந்தார், ஒரு மனுஷனை பார்த்து சொன்னார், உன் டைம் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு நீ சாவுற, வா உன்னை பரலோகத்துக்கு கூட்டின்னு போதான் வந்துட்டேன் அப்படின்ட்டார். பரலோகத்துக்கு கூட்டின்னு போக வந்துட்டீங்களா? என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? ஆமாப்பா முடிஞ்சிருச்சு, வா மேலே போகலாம் அப்படின்ட்டார். சரி இருங்க யா 2 நிமிஷம் அப்படின்னு அவர் வெயிட் பண்ண வச்சு உள்ள போனார். உள்ள போய் ஒரு பெட்டி தூக்கிட்டு வந்தார். போலாமா? போகலாம். என்ன வச்சிருக்கிற பெட்டியில்? இல்லை நான் சம்பாதிச்சதெல்லாம் பெட்டியில் தான் வச்சுக்கிறேன், இதை நான் விட்டுட்டு வந்துடக்கூடாது நான். சரி வா போகலாம், பரலோகத்துக்கு கூட்டின்னு போனார். நல்லா போய் பரலோகத்து வாசலில் போய் நிற்கிறாங்க. அந்த முத்துக்கள் ஆளை செய்யப்பட்ட அந்த கேட்டுக்கிட்ட போய் நிற்கிறாங்க. கேட்டுட்டு நிற்கும் போது தூதன் சொல்கிறார், பார்ப்பா உள்ள செக்கிங் இருக்கும், அங்கே ஸ்கேன்லாம் பண்ணின்னு இருப்பாங்க, நீ என்ன பண்ணி இப்போவே ஓப்பன் பண்ணி காமிச்சிரு, நீ என்ன மாட்டி விட்றாது, அந்த இடத்துல என்ன வச்சுக்கிறேன்னு காமி. சரி இருங்க சார் காமிக்கிறேன் நான், எதை கவலைப்படாதீங்கன்ட்டு பெட்டியை திறந்து பார்த்தா தங்க பிஸ்கெட், தங்க கட்டிகள், கோல்டு பிரிக்ஸ் இருக்குது, அப்படியே தங்கம் ஜொலிக்குது பாருங்க. அந்த இடத்துல அந்த தங்கத்தெல்லாம் இவர் சம்பாதிச்சதெல்லாம் தங்க கட்டியா மாற்றி சூட்கேஸில் வச்சிருக்கிறாரு. ஏஞ்சல் காய் துப்புனார், அந்த இடத்துல தூக்கி குட்டார குப்பையில். அங்கே இதை தூக்கி உள்ள வர்றியா? எல்லாம் லோ குவாலிட்டி, உள்ள கொஞ்சம் எட்டி பாருங்க. எட்டி பார்த்தா தரையெல்லாம் வீதியெல்லாம் தங்கமாம்பார், வீதியெல்லாம் தங்கமா. போய் பிளாட்ஃபார்மில் போடுற செங்கலை தூக்கின்னு வந்துக்கிறார் ராஸ்கேல், இதுக்காக 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு வேற அப்படின்னு திட்டி கூட்டின்னு போறாராம் புள்ள. நல்லா கவனிங்க இந்த விஷயத்த. தங்கம் என்ன, வைரம் என்ன, இதெல்லாம் கர்த்தர் பரலோகத்தில் இல்லை பூலோகத்திலேயே டன் கணக்கில் கொட்டி வச்சிருக்கிறார். சொரங்கமாக இன்னும் தோண்டி எத்துன்னு தான் இருக்கிறாங்க பாரு. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப முக்கியமானது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறது ரொம்ப முக்கியமானது. பரலோகத்துக்கு போவோம் பாருங்க, ஐயோ தங்கம் தான் எனக்கு எல்லாமே, வைரம் தான் எனக்கு எல்லாமே நினைச்சவங்கலாம் அங்கே போய் ஆச்சரியப்பட போறாங்க பாரு. அந்த நேரத்தில் அங்கே போய் சுரண்டி பார்த்துன்னு இருப்பாங்க, ரியல் தங்கமா இல்லை சும்மா தங்கமா இது? தேவதூதர் கேட்பார், அங்கே இந்த இந்தியாவா எப்படி சார் தெரியும்? அங்கே பாரு இன்னொரு 1000 பேர் தோண்டினுக்கிறாங்க அப்படின்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த ஆதாயம், ஆத்துமா ஆதாயம், அநேகர் ரட்சிக்கப்படுறதுக்காக. 2வது இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றோம்? நம்ம ஒன்னத்தையும் கொண்டு வரல, ஒன்னத்தையும் நம்ம கொண்டு போக போறதில்ல. நீங்க ஏன் பிரதர் ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்றீங்க? ஒன்னத்தையும் கொண்டு வரல, ஒன்னத்தையும் கொண்டு போக போறதில்ல. நீங்க ஏன் பிரதர் பொருளாதார செழிப்பை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒன்னத்தையும் கொண்டு வரல, ஒன்னத்தையும் கொண்டு போக போறதில்ல. ஆனா என் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் வச்சுட்டு போறேன், அவங்களுக்கு நான் என் ஆஸ்திகளை வச்சுட்டு போறேன். ஏன் பிரதர் நீங்க அப்படி வச்சுட்டு போறீங்கன்னா? ஏன்னா நான் நல்லவன். ஆண்டவர் சொல்றாரு அப்படி. பாருங்க நீதிமொழிகள் 13:22 பாருங்க, 13:22 பாருங்க, Proverbs 13:22 பாருங்க. நல்லவன் இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். ஒண்ணும் இல்லாம வந்தா தாத்தா, ஒண்ணு இல்லாம போறேன் தாத்தா, எங்களுக்கு நீ உங்களுக்கு ஒண்ணு இல்லடானா எப்படி இருக்கும்? அப்ப அந்த பேரன் கேட்கறான் அந்த தாத்தாவை பார்த்து, தாத்தா நீங்க நல்லவரா கெட்டவரா தாத்தான்னு கேட்கறான். கரெக்டா இல்லையா? அன்னைக்கு ஏன் ஒரு வாய் அடைஞ்சு போனோம்? நான் சொல்றேன், என்னுடைய பேர பிள்ளைகள் சந்தேகமே இல்லாம சொல்லணும், எங்க தாத்தா கிரேஸ்வின் தாத்தா நல்லவர். ஏன்னா வேத வசனத்தின் பிரகாரம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய விஷயத்தை சொல்லி கொடுத்து ஊட்டி விட்டு வளர்த்து விட்டவர் மட்டும் இல்ல, பொருளாதார ஆஸ்திகளையும் வைத்து போற நல்ல தாத்தாவா இருந்தாருன்னு சொல்ல போறேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம், நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேளுங்க. இந்த நேரத்தில்
ஒன்றும் இல்லாமல் வந்தோம், ஒன்றும் இல்லாமல் போகிறோன்னா அது நல்லவன் இல்லை. ஒன்றும் இல்லாமல் வந்தோம், ஆனால் தேவ பலத்தினால் ஆஸ்திகளை வாங்கணும், சொத்துக்களை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், சபைகளை கட்டணும், அநேக ரட்சிக்கப்படும்படி உலகத்துக்கு பல சேவைகளை செஞ்சோம். அப்புறம் பிரதர் இன்னும் கோடிக்கணக்காக இருக்குதே பிரதர், நல்லதா போச்சு. என் பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கிறேன், அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. நான் லட்சங்களை கொடுத்தா என் பிள்ளைகள் கோடிகள்ல தருவாங்க. நான் சபைக்கு ஏக்கர் கணக்கில் கொடுத்தா என்னுடைய பிள்ளைகள் அதை விட பல மடங்கு கொடுப்பாங்க. ஏன்னா என் பிள்ளைகளை நான் நல்லா வளர்த்துருக்கிறேன். எத்தனை பேர் ஆசீர்வாதமா வாழணும்னு விருப்பப்படுறீங்க? அப்போ உங்களை பார்த்து ஒன்றும் இல்லாமல் வந்தோம், ஒன்றும் இல்லாமல் போகிறோம், உன் பிரதர் ஏன் ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணுறாரு நீங்கள் சொல்லுங்க. ஒன்றும் இல்லாமல் வந்தோம், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆஸ்திகளை பிள்ளைகளுக்கு வைத்து வைக்க போகிறோம். ஏன்னா பிள்ளைகள் எங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்ய போகிறாங்க. பிள்ளைகளுடைய அற்புதமான ஒரு உண்மை அதுதான் பாருங்க. பிள்ளைகள் எதுக்காக நினைக்கிறீங்க? கர்த்தருக்காக. பிள்ளைகள் எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. அதுக்காக கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்குறாரு பாருங்க. முதலாவது அன்பை நம்ம செலுத்தணும், தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவை புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் பிள்ளைகளை கர்த்தருக்கு என்று பெற்றெடுக்கிறோம். நீங்கள் நம்பலன்னா பாருங்க இந்த வசனத்தை. எசேக்கியேல் 16:20 பாருங்க. எசேக்கியேல் 16:20 கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும். ஸ்டாப். யாருக்காக பெற்றெடுக்கிறோம்? குமாரர்களையும் குமாரத்திகளையும் கர்த்தருக்கென்று பெற்றெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையோ இல்ல 5 பிள்ளையோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பிள்ளைகளை யாருக்கு பெற்றெடுக்கிற? எனக்காக நீ பெற்றெடுக்கிற. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு, எனக்காக பெற்ற குழந்தை என்னத்தை பண்ணின? நீ போய் அவங்கள அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய். ஏன்னா இவங்க விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க இல்லையா, தவறான வழியில் விட்டுட்டு அந்த பிள்ளைகளை ஆண்டவர் கோவப்படுறாரு. எனக்காக பெற்ற குழந்தைகளை நீ ஏன் அப்படி விட்டுருக்கிற? ஏன் அவங்கள சரியாக வழி நடத்த மாட்டேங்கிற? அந்த காலத்தில் பாருங்க, அவங்க தெய்வத்தை வணங்கும் போது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு நரபலி தருவாங்களாம் பாருங்க. அந்த சிலையை ஒரு பெரிய சிலை இருக்குமா, அந்த சிலையுடைய கை இரும்புனால செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த ரிச்சுவல்ஸ் நடக்கிற நேரத்தில் அந்த இரும்பு கையை ரொம்ப சூடாக்குவாங்களாம். பிறந்த குழந்தைய நல்லா கவனிங்க, கை குழந்தைகளை, பச்சிலம் குழந்தைகளை எடுத்துட்டு போய் அவங்களுடைய ஆராதனை அப்படின்ற நேரத்தில் அந்த கொதிக்கிற மிக சூடா இருக்கிற அந்த விக்கிரகத்துடைய கையில போய் அந்த குழந்தைய வச்சு பலி கொடுப்பாங்களாம் பாருங்க. அந்த குழந்தைங்க அந்த சூடுல போய் அது விழுந்த உடனே எப்படி கத்தி கூச்சல் போட்டிருக்கும், அந்த சத்தம் அம்மாவுக்கு கேட்க கூடாதபடிக்கு மோள சத்தத்தை அதிகமாக்கி விட்டுருவாங்களாம். குழந்தை அப்படியே கதறி சாகுமா பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, ஏன் அப்படி பண்றேன்னு கேட்கிறாரு. ஏன் அப்படி பண்ற? நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்தையும் எடுத்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு என்று பெற்றெடுத்தேன். மாமியாருக்கா பெற்றெடுக்கல, நாத்தனாருக்கா பெற்றெடுக்கல. ஐயோ போற இடத்துல எல்லாம் கேட்குறாங்க, பிரதர் நான் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆரோக்கியமாகறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆனால் ஒருத்தர் பிரதர் அதனாலேயே பிரதர் எனக்கு ஒரு குழந்தை வேணும். யாருக்காகவும் நீ குழந்தை பெற்றெடுக்க தேவையில்ல, கர்த்தருக்காக பெற்றெடுங்க. இதை தான் அண்ணால் சொன்னாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அவனை உங்களுக்கே கொடுக்கணும். அப்படின்னு அர்த்தம், நான் யாரோ ஒருத்தரை அவமானப்படுத்துறதுக்காக எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்கல. ஆண்டவரே உங்களுக்காக நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும். இந்த தேசத்தில் தீர்க்கதரிசி இல்லை, நியாயாதிபதிகள் காலத்தில் கண்டவனும் வேணுன்றதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறான். எங்க தேசமே சீர்கெட்டு போயிருக்குது. எல்லாரையும் உங்க வழிகளில் வழி நடத்தும்படி ஒரு பிள்ளையை கொடுங்க, அவன் உங்களுக்காக ஊழியம் செய்யும்படி நான் பெற்றெடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் பெற்றெடுக்கிற பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு என்று பெற்றெடுக்கிறேன். கர்த்தருக்கு என்று பெற்றெடுக்கிறேன். பிள்ளைகள் வேணும்னு பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட சொல்றேன் பாருங்க, இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திங்க. கர்த்தருக்காக நான் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் பிரதர், எத்தனை பிள்ளைகள் பெற்றெடுக்க விருப்பமும் சக்தி உங்களுக்கு இருக்குதோ அத்தனை பிள்ளையை பெற்றெடுங்கன்னு சொல்றேன் நான். ஏன்னா பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது ஏதோ ஒரு கவர்மெண்ட் திட்டத்தை நிறைவேற்றது, ஏதோ அவங்கள படிக்க வச்சு பில்லெல்லாம் கட்டி போயிடு, தயவுசெய்து போயிடு கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு துரத்தி விடுறதுக்காக இல்லை, பிள்ளைகள் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க பிள்ளை உட்கார்ந்தா சொல்லுங்க பார்க்கலாம், நீ கர்த்தருக்காகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஒரு ஆசீர்வாதம். ஆமென். பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம். சில டைம் ஆசீர்வாதம் மாதிரி பண்ண மாட்டாங்க, பக்கவாதம் வர மாதிரி பண்ணுவாங்க. சில டைம் என்ன பண்றாவ, எங்கேருந்து வந்தா இந்த ஜன்மன்ற மாதிரிலாம் ஒரு சில டைம் தோணும் பாருங்க. அப்படியே அந்த நேரத்தை அப்படியே கொட்டி தீர்த்தக்கூடாது உங்க கோவத்தில் அவங்க மேலே. எனக்குன்னு பிறந்தாம எங்கேருந்து அந்த சனியை அவங்க அப்பா மூஞ்ச பாரு, அப்படியே அவங்க குடும்பத்தில் இருந்து எல்லாம் இவர் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் அங்கே கொட்டி தீத்து. அப்படி இல்லை, அப்படி இல்லை. என் பிள்ளை ஒரு ஆசீர்வாதம். சில டைம் அடங்காமல் பண்ணுவாங்க. ஐயோ என்ன சொல்றது, அவனுக்கு பைத்தியமா நம்மளுக்கு பைத்தியமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு சில நேரம் என்ன ஆண்டவரே ராங்காச்சுன்ற அளவுக்கு உங்களை கேள்வி கொண்டு வந்துடுறா பாரு. ஆனாலும் பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், நீ ஒரு ஆசீர்வாதம்டா. ஆனால் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பயங்கரமான அடிக்க போகிறேன் நான். சரியா மகனே, நீ ஒரு வரண்டா, ஆனால் நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன்டா வரேன் இன்னைக்கு. உன்னை அச்சு திருத்த போகிறேன் நான். நீ ஒரு ஆசீர்வாதம் நான் மறக்க போகிறதே இல்லை. ஆமென்.
அப்ப என்ன சொல்றாரு கர்த்தர், நீ எனக்கு பெற்ற குமாரர்களையும் குமாரத்துக்கு. அதனால தான் பிள்ளைகளை சர்ச்சு கூட்டிகிட்டு வந்து சில்ட்ரன்ஸ் சர்ச் அட்டன் பண்ண சொல்கிறது, டீனேஜர்ஸ் சர்ச் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் கொண்டு வந்து விடுறது, பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறது, பணத்தை அவங்க கையில் கொடுத்து தேவனுக்காக விதைக்க கற்றுக் கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை ஏதோ இன்னொருத்தர் கூட காம்படிஷன் போட்டு நம்ம குடும்பத்திலே டாக்டர் நீ தாண்டா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ஏதோ ஒரு சுயநலத்தின் ஒரு நோக்கத்தில் வளர்க்காம, கர்த்தருக்கென்று நான் உன்னை பெற்றெடுத்தேன், கர்த்தருடைய நோக்கம் வாழ்க்கையில் நிறைவேறணும். எதுக்காக தெரியுமா பிள்ளைகள்? ஏசாயா 8:18 பாருங்க, உபாகமம் 8:18 பார்த்தோம் இல்லையா? இப்போ ஏசாயா 8:18 பாருங்க, கர்த்தர் எதுக்காக பிள்ளைகளை கொடுக்குறாருன்னு சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நானும் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் பாருங்க, ஐசியா சாப்டர் 8 verse number 18, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில், எல்லாரும் சொல்லுங்க, அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். பிள்ளைகள் எதுக்காக? இந்த தேசத்துக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப தெரியுதா? ஒன்னும் இல்லாம வந்தோம் பிரதர், ஒன்னும் இல்லாம போறோம், ஒன்னத்தையும் கொண்டு வரல, ஒன்றுத்தையும் கொண்டு போகிறதுல. நடுவில் ஏன் பிரதர் ஆசீர்வாதம்னா, நடுவில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளைகள் பிறந்தாச்சு, இப்போ நான் நல்லா தான் இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ சிங்கிளாக இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் தோணல பாருங்க. சிங்கிளாக இருக்கும்போது நான் எதுவும் பெருசாக கவனிக்கலை, பெருசாக இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் செலுத்தலை. சாப்பாடு அந்த வேலைக்கு சாப்பிட்ணுமா அதெல்லாம் பெருசாக தோணலை. அதே மாதிரி புது புது ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும், ரொம்ப விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும், நல்ல ட்ரெஸ் இப்போ நீட்டாக இருக்கணுன்றது நான் கடைப்பிடிக்கிறேன். எப்போவுமே நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் பெருசாக ஸ்டைல் பண்ணலாம் எனக்கு தெரியல. என் மனைவி வந்துட்டு பிறகு தான் அவங்க என் வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்தி இந்த பார்க்குற மாதிரி என்னுடைய மனைவி எனக்கு ஆசீர்வாதமாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆனால் விஷயம் பாருங்க, நான் சிங்கிளாக இருக்கும்போது பெருசாக கவனிக்கல. செருப்பில் நல்லா கவனிக்க, ஷூ அந்து போனால் கூட அது எப்படியாவது ஒட்ட வச்சு போயினே இருப்பேன் பாருங்க. புது ஷூ வாங்கலான்னு யோசிக்க மாட்டேன் நான். ஏதோ ஒரு சேஃப்டி பின் குத்திட்டே நான் நிறைய இடத்துல ப்ரேயர்லாம் நடத்திப்பேன். அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரில. சில டைம் என் கூட படித்த என்னுடைய நண்பர்கள், என் கிளாஸ்மேட்ஸ் என்னை பார்ப்பானுங்க, வழியில் பார்த்து என் பரிதாபப்படுவானுங்க, என்னை பார்த்து பரிதாபப்படுவானுங்க பாருங்க. ஏன்னா ஏரியா ஃபுல்லாக நடந்து ஊழியம் பண்ணுவேன். சாயந்தரம் ஆரம்பிச்சேன்னா நைட் 11 மணிக்கு வரைக்கும் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருப்பேன் நான். அப்போ அங்கே போவேன், இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாஞ்சன்றதுனால நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நான். சரியா? என்னை பார்த்து பரிதாபப்படுவானுங்க, கிரேஸ் என்னடா இப்படி இருக்கிற அப்படின்றாங்க. ஒரு சில பேர் ரியலாகவே பரிதாபப்படுவாங்க தெரியுமா, என்னடா இப்போ பார்த்தாலும் நடந்துன்னு இருக்கிறேன். ஏன்னா ஒரு கயிறு பேக் ஒன்று மாட்டி நடந்துனே இருப்பேன். இப்போ கயிறு பேக்ன உடனே ஏதோ லேடிஸ் பேக் நினச்சிடாதீங்க, என்ன பிரதரே அப்படி பண்ணார், இல்லை இது காலேஜ் பசங்களாம் பயன்படுத்தாமல் பாருங்க. அந்த பேக் மாட்டி நான் தெருத்துறான்னு நடந்து நான் போகிறேன். அங்கங்கே ப்ரேயருங்களை நடத்திட்டு சின்ன பசங்களுக்கு சாக்லேட்டுங்க வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஸ்கிட்டு, ட்ராமாங்க, டான்ஸுங்க, இந்த மாதிரியெல்லாம் ப்ரோக்ராம் வச்சு ஏசு நல்லவர்னு சொல்லி கொடுத்து, ஒரு சில பேர் என்ன பார்த்து பரிதாபப்படுவாங்க, ஏன்டா அப்படி நடந்துனே இருக்கிறான். அவன் கிளாஸ்மேட் ஒருத்தன் வண்டி வாங்கிறான், கிரேஸ்வின்னி வண்டி வாங்கிட்டு பாரு, எனக்கு என்ன தெரியுமா, வண்டி வாங்குற காசு இருந்தால் அதை வச்சு நான் ஏதாவது செய்வேனே ஆண்டவருக்காக. ஒரு பிரதர் என்ன அப்படி தான் கூப்பிட்டார் பாருங்க, ரொம்ப நல்ல ஒரு அக்கறையுள்ள ஒரு மனுஷன். அவரை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து, அப்புறம் என் கையில் ஒரு நினைக்கிறேன் 35,000 நினைக்கிறேன் கையில் கொடுத்து சொல்லாரு, பாரு கிரேஸ்வின், இது நீங்கள் ஒரு பைக் வாங்கிக்கோங்க கிரேஸ்வின், ஃபஸ்ட்டு போய் டெபாசிட் பண்ணுங்க, ஒரு பைக் வாங்கிக்கோங்க, இஎம்ஐ நான் கட்டுறேன் அப்படின்னாரு. டவுன் பேமெண்ட்டு கொடுத்து இஎம்ஐயும் கொடுத்தாரு பாருங்க சார். நான் அதை எடுத்தேன், ஆனால் இமீடியட்டாக போய் வாங்கலை, ஏன்னா பெரிய வாஞ்செல்லாம் இல்லை அப்போதைக்கு பைக் வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில் ஒரு பெரிய தேவை இருந்துச்சு, அதுக்காக அப்படியே அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்திட்டோம். அதில் இன்ன வரைக்கும் எனக்கு ரிக்ரெட் எதுவும் இல்லை. கர்த்தருடைய நோக்கம் என் வாழ்க்கையில் என்னன்னு தெரியும், அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பெருசாக ஒரு விருப்பங்கள் அதெல்லாம் ஒன்று வாழ்த்து. இன்னும் ஒரு சில பேர் வேறு மாதிரி பரிதாபப்படுவாங்க என்னை பார்த்து. சரியா? ஒருத்தர் சொல்கிறா, என்னடா கிரேஸ் இப்படி இருக்கிற, இப்படி மெலிசா இருக்கிறேடா. ஒருத்தர் சொல்கிறான், கிரேஸ் நீ பீர் குடிப்பியா, நீ பீர் குடிய கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஏற்றிக்கா, பீர்லாம் கெட்டது இல்லடான்றான் அவன் என்னை பார்த்து நடு ரோட்லேயே. சரியா? இப்போ இப்படியெல்லாம் பரிதாபப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஊழியம் பண்ணும்போது சிங்கிளாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, எனக்கு பெருசாக தோணல பண விஷயம் எல்லாம். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு, பிள்ளைகள் பிறந்த பிறகு, இப்போ நான் பிளான் பண்ணுறேன் பாருங்க, எப்படி ஐஸ்வர்யவானா மாற முடியும், தேவன் என்ன டீச்சிங்ஸை வச்சிருக்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு எப்படி நான் சேர்த்து வைக்கிறது, என் பிள்ளைகளுக்காக என்னென்ன சேவிங்ஸ் பிளான் கொண்டு வரலாம், எந்தெந்த இடத்துல என்னென்ன பிளான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு மத்தியானம் ஒருத்தட்ட உட்காந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிளான் பற்றி பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க. 3 பிள்ளைகளுக்காக ஆலிவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேங்க்ல போய் உட்காந்து அந்த பேங்க்ல சேவிங்ஸ் பிளான் கேட்குறேன் நான். என் மகன் பிறக்க போறான், என் மகனுக்காக ஒரு சேவிங்ஸ் பிளான் ஆரம்பிக்கணும், ஒரு 25 வருஷத்துல வித்ட்ரா பண்ற மாதிரி, ஒரு ஃபுல் அந்த மெச்சூரிட்டிக்கு வர்ற மாதிரி ஒரு பிளான் எனக்கு எடுத்து காமிங்கன்னு சொல்லி நான் உட்கார்ந்துருக்கிறேன் பாருங்க. ஏன் இதை செய்யறோம்? ஏன்னா கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்குறாருன்னு தெரியுது நமக்கு, அவங்க நல்லா இருக்கணும். இப்போ இந்த பேங்க்காரங்க டெய்லி கால் பண்றாங்க, அது வேற விஷயம், அதை பத்தி இன்னொரு பிரசங்கத்தில் நான் பேசுறேன் நான், அது செகண்ட் பார்ட் அது. ஆனால் இப்போ சொல்லிடல, பணம் வரும்போது வர்ற சார், எதுவும் கவலைப்படாதீங்க, டிசைட் பண்ணுறேன் நான் அப்படின்ட்டு. ஆனால் சிங்கிளாக இருக்கும்போது வாழ்க்கை என்ன பிரதர் சொத்து கித்து அப்படின்னு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன திரும்ப தோணுது,
கர்த்தர் எனக்கு பிள்ளைகள் கொடுத்துருக்காரு, அவங்க நல்லா இருக்கணும். என் பிள்ளைகள் என்னை விட நல்லா ஊழியம் செய்யணும், நம்மளை விட நல்லா கொடுக்குறவங்களா இருக்கணும். நாங்கள் ஆயிரங்களை கொடுக்குறோம், இப்போதைக்கு லட்சங்களை கொடுக்குறோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் வருவாங்க பாருங்க, வளருவாங்க, அவங்க சொல்லுவாங்க எங்கள் அப்பாங்க லட்சத்தில் கொடுத்தாங்க, நாங்கள் கோடிகளில் தான் தருவோம். தேவனுக்காக, அநேக ஜனங்களுடைய நன்மைகளுக்காக தாராளமாக நாங்கள் கொடுக்குறவங்களா இருப்போம். அதுக்காகத்தான் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது பொருளும் பொருளாதாரமும் ஒன்றும் கொண்டு போறதில்ல. ஆனால் இங்கே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்த கர்த்தரை கனப்படுத்தி ஐஸ்வர்யத்தை சம்பாரிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போவோம். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் அந்த விஷயத்துக்காக. ஆமென். எஸ், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. இந்த ஆசீர்வாதம் நம்மளை வாழ வைக்குது. எத்தனை பேர் இந்த விசுவாச வார்த்தைகள் இந்த நேரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? ஆமென். அப்ப நம்ம ஏழைகளா வாழ தேவையில்லை, தரித்திரனா வாழ்றது தேவையில்லை, அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அப்போ இந்த 1 தீமோத்தேயு 6 இந்த வசனங்களை பார்த்து பயந்துடக்கூடாது. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டாரு? நீங்க பார்த்தா ஒரு 30-35 வாரம் இப்படி பிரசங்கம் பண்றீங்க, ஆசீர்வாதம் மேல இருக்குது, ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். அது எங்க இருந்து பிரசங்கம் பண்றேன்? அதுவும் வேதத்துல தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இங்க என்னடா இப்படி சொல்லிட்டாரு இவரு? போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியோட நீ அப்படியே வாழ்ந்துரு. அப்ப என்ன பிரதர், பணக்காரனா மாறக்கூடாதா? நான் பண ரீதியா உயரக்கூடாதா? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அந்த பாசேஜுடைய கான்டெக்ஸ்ட் என்னது? எல்லாம் எனக்கு மட்டும் சொல்லி அமுக்கி வச்சு மறைச்சு வச்சு வாழ்றாங்களே, அவங்கள பார்த்து பவுல் சொல்றாரு, போதும், நீ பண்ணது போதும், தேவ பக்தியோட வாழு. இதை விட பெரிய ஆதாயத்தை நீ பார்க்க முடியும், ஆத்தும ஆதாயத்தை நீ பார்க்க முடியும். கர்த்தர் நம்ம பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிக்கும்படி, நம்ம பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிற அளவுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிற அளவுக்கு பணக்காரங்களா நம்ம மாறணும்னு அவர் விருப்பப்படுகிறார். ஆமென். சொல்லுங்க, நீங்க சாகும்போது நல்லவனா சாவணுமா கெட்டவனுமா சாவணுமா? நீதிமானா பாவியான்னு கேட்கல, நீங்க நீதிமான் தான். நல்லவனா கெட்டவனா சொல்லுங்க. வேதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவன் யாரு? பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு யார் ஆஸ்தியை வச்சுட்டு போறான்னு அவன் தான் நல்லவன். நான் அப்பேற்பட்ட நல்லவனா சாவணும்னு விருப்பப்படுறேன் பாருங்க. இமீடியட்டா இல்லை, பல வருஷங்களுக்கு அப்புறம். இன்னும் ஆஸ்திகளை சேர்த்து வைக்கல. கர்த்தர் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க, உங்க பிள்ளைகள் மேல கர்த்தர் அக்கறையா இருக்கிறார், நோக்கமா இருக்கிறார். உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும், உயர்த்தணும்னு விருப்பமா இருக்கிறார். பாருங்க, இந்த டெஸ்டிமனி உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம சபையுடைய டீன்ஸ் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிற அருமையான மகள் ஜாய் ஹானா அவங்க சொல்றாங்க, praise the Lord pastor, I have an amazing testimony to share. God has done great miracles in my life. I was praying for my higher studies and I have chosen to do engineering. So உயர்ந்த படிப்புக்காக, இன்னும் மேல் படிப்புக்காக நான் engineering கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன்றாங்க. But there were 2 problems. One was the fee, the other was the distance. But God solved both my problems. ஆண்டவர் ஒன்று தான் சால்வ் பண்ணுவாங்க. சரியா, ஒன்று தான், 1 எடு 2ல் 1 எடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இப்போ ஆண்டவருக்கு வயசாயிடுச்சுல, ஒன்று தான் செய்ய முடியும் ஆண்டவர் அப்படின்னு சொல்ல 2த்தையும் சால்வ் பண்ணார். அது சொல்கிறாங்க, முதலாவது the fee was 1,21,000 rupees, but by the grace of God we were asked only to pay 60,000 rupees. அப்படியே 50% அவங்க குறைச்சு பே பண்ற மாதிரி கர்த்தர் அவங்களுக்கு தயவை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென். நான் அப்பப்போ சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கத்துக்காக பணம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? பணம் வரும். பணம் வரலன்னா தயவு வேலை செய்யும். மிகப்பெரிய பணமே தயவு தான். நமக்கு தயவு வேலை செய்யும். கவலைப்படாதீங்க, நோக்கத்தை விட்டுறாதீங்க, கனவை விட்டுறாதீங்க, தரிசனத்தை விட்டுறாதீங்க. பணம் இல்லை அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க. பணம் வரும். பணம் வரலையா கவலைப்படாதீங்க, தயவு வேலை செய்யும். ஆனால் விசுவாசத்தில் முன்னேறவங்களுக்கு மட்டும்தான் தயவு வேலை செய்யும். அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக அவங்க சொல்றாங்க, and secondly, most of the colleges were very far from my house, but thankfully I got a college that is only 4 kilometers away from the house, and I'm really grateful to God. This year is a year of answered prayers and divine success. நல்ல கரங்களை தட்டி நம் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தர் இந்த பிள்ளையோட ஜெபத்தை கேட்டார் பாருங்க. அந்த குடும்பத்துக்கே ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் உங்க மேல அக்கறையா இருக்கிறார், உங்க பிள்ளை மேல அக்கறையா இருக்கிறார். உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீங்க ஆஸ்தியை வைத்து போகும்படி கர்த்தர் உங்களை உயர்ந்த ரகமாக ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு விசுவாசி ஐஸ்வர்யவானா வாழ முடியுமா முடியாதா? சாத்தியமா சாத்தியம் இல்லையா? நிச்சயமா சாத்தியம். எங்க பிரதர் போட்டுக்குது பாருங்க பிரதர் அப்படின்னு நீங்க 1 தீமோத்தேயு 6 காமிச்சாங்க. நீங்க சொல்லுங்க, அங்கேயே இரு, உனக்கு இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன்னு சொல்லுங்க. ரெடியா இருக்கிறீங்களா? அங்கேயே இரு, 1 தீமோத்தேயு 6லயே இரு. 17ஆம் வசனத்தை காமிக்கிறேன். வாங்க 17ஆம் வசனத்துக்கு வாங்க. 17ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அப்படின்னா அர்த்தம், உலக பொருள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்கல்ல,
நீங்க இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமல், அப்படின்னா அர்த்தம் கொடுக்கலாமா வானாமா, பதுக்கலாமா இல்ல பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி இருமாப்பா இருக்காதீங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், நல்லா கவனிங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இந்த வசனத்துக்காக? முதலாவது, நம்ம தேவன் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க நாம். சொன்னீங்களா நாம்ன்ட்டு? சொல்லுங்க அனுபவிப்பதற்கு. என்ஜாய், என்ஜாய்ன்ற வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்ஜாய், என்ஜாமி, என்ஜாமி இல்ல, வெறும் என்ஜாய். இப்போதைக்கு என்ஜாய், எல்லாம் சொல்லுங்க என்ஜாய் சொல்லுங்க பார்க்கலாம். என்ஜாய், என்ஜாய். பிரதர் கெட்ட வார்த்தை பிரதர்ன்றா யாரோ. பாஸ்டர் சாம் ஒரு யூத் மீட்டிங்கு கம் அண்ட் என்ஜாய் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட்னு போட்டுக்கிறார் போஸ்டர். அதுல ஒரு போதகர் வந்து சொல்லியிருக்கிறார் பாருங்க, என்ன என்ஜாய்னு போட்டுருக்கீங்க? என்ஜாய் பண்ணலாமா கிறிஸ்தவங்க? என்ஜாய்ன்றது உலகத்தரமான வார்த்தை, அதனால என்ஜாய் நீங்க போடலாமா அப்படின்னு. அப்ப அவர் கேட்கிறாரு, என்ன என்ஜாய்ன்னு சொன்னதுக்கு இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா வசனத்துல போட்டுருதா இல்லையா? கர்த்தர் எதுக்காக கொடுக்குறாரு? என்ஜாய், என்ஜாய். வாட் டு யூ என்ஜாய்? வாட் டு யூ என்ஜாய்? என்னத்தை என்ஜாய் பண்றது? அவர் வெறும் இந்த தரித்திரத்தை குத்தான எப்படி என்ஜாய் பண்றது? எப்படி என்ஜாய் பண்றது பாருங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். கஞ்சத்தனமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அப்படியே வாடுன்னு சொல்றவர் இல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். அப்ப தேவன் நம்மள ஐஸ்வர்யங்களால நன்மைகளால நிரப்புகிற தேவன், நல்லா வாழும்படி நம்மள ஆசீர்வதிக்கிற தேவன். அதான் அதே பேசேஜ்ல தான் பார்த்துக்கிறோம் நம்ம. இப்ப என்ன செய்யுது அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு? இப்ப முழு பிரசங்கத்தையும் 18வது வசனத்துல பார்க்க முடியும் பாருங்க. 18வது வசனம் பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்யணுமா? இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் எடுத்து அத அமுக்கினி பதுக்கினி மூட்டை கட்டினி அப்படின்னு மூட்டை மேல ஏறி உட்காரக்கூடாது. என்ன பண்ணணுமா பாருங்க? நன்மை செய்யவும். கர்த்தரையும் ஐஸ்வர்யவான்களா மாத்துறாரு. நன்மை செய்யவும். அடுத்தது நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். அப்ப பாத்தீங்களா, ஐஸ்வர்யத்தினால மட்டும் ஐஸ்வர்யவான்களா இருக்க கூடாது. நம்ம நற்கிரியைகள்ல ஐஸ்வர்யவான்களா இருந்து தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நமக்கு போதிக்கப்பட வேண்டும். You have to be taught to be generous ன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். அப்ப பாருங்க, கர்த்தர் சொல்றார், பவுல்ட்ட சொல்றாரு, பவுல் சொல்றார் தீமோத்தி கிட்ட, பிரசங்கம் பண்ணுவோம் சர்ச்சில். ஒரு சில பேர் இருமாப்பா இருக்கிறாங்க, ஒரு சில பேர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே எல்லாத்தையும் மூட்டை கட்டி அது மேல உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணு. நீங்க வெறும் பணத்துல மட்டும் ஐஸ்வர்யவானா இருக்காதீங்க, நற்கிரியைகளும் ஐஸ்வர்யவான்களா இருங்க, தாராளமா கொடுக்கறவங்களா இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்லி கொடுக்குறார். இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. இந்த வாரங்கள் எல்லாம் நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு? ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஐஸ்வர்யம் எதுக்காக? இன்னைக்கு அட்லீஸ்ட் 2 காரணத்தை பார்த்தோம். ஒரு காரணம், நம்ம மூலமா சுவிசேஷம் பரவணும். இரண்டாவதாக, நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நம்ம ஆசையை வைத்து போகணும். ஆமென். ஆன்சர் பண்ணுங்க. விசுவாசி ஐஸ்வர்யவானா வாழ முடியுமா? ஒரு விசுவாசி பணக்காரனா வாழ்றது சாத்தியமா? சத்தமா சொல்லுங்க, சாத்தியம். இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், நான் பணக்காரனா இருப்பேன், நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன், அநேகருக்கு நன்மையை செய்வேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.